பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க அந்த மாநில அரசியலில் அடுத்தடுத்து அரங்கேறும் திருப்பங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் பீகார் மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி தற்போது இந்தியா கூட்டணியில் இணையப் போவதாக வெளியாகி வரும் செய்திகள் களத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது. தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து தமிழ்நாடு தொடங்கி மேற்கு வங்கம் வரை நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகள் ஆட்சி கட்டிலை பிடிக்க உதவியவர் பிரசாந்த் கிஷோர். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளுக்கு வேலை பார்த்ததோடு இனி தேர்தல் வியூகம் வகுக்கப் போவதில்லை என்றும் பீகாரை முன்னேற்ற அரசியல் கட்சி தொடங்கப் போவதாகவும் அறிவித்து பாத யாத்திரையில் குதித்தார். பல்வேறு கட்டங்களாக நடந்த அவரது பாத யாத்திரை கடந்த ஆண்டுதான் முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தனது விருப்பப்படி ஜன்சுராஜ் என்கிற அரசியல் கட்சியையும் தொடங்கினார். தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் நேரடியாக சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டி என இடைத்தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல்களில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டார். ஆனால் பிரசாந்த் கிஷோரோ அப்படி ஒதுங்கிக் கொள்ளாமல் புதிதாக தொடங்கிய கட்சியை பீகார் மாநிலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் 4 தொகுதிகளில் களமிறக்கிவிட்டார். அதில் 3 இடங்களில் டெபாசிட் கூட மிஞ்சவில்லை. ஏற்கனவே மக்களவை தேர்தல் நேரத்தில் பாஜக மாபெரும் வெற்றியை பெறும் என தவறாக கணித்தவர் தற்போது அரசியல் கட்சி தொடங்கி டெபாசிட்டுக்கே தடுமாறியதால் இவரா தேர்தல் வியூக வகுப்பாளர் என்கிற விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் விமர்சனங்களை கண்டுகொள்ளாத பிரசாந்த் கிஷோர் பீகார் மாநில பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் பிபிஎஸ்சி நடத்திய தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு முழு கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினார். பிரசாந்த் கிஷோரின் பங்கேற்பால் மாணவர்களின் போராட்டமும் தேசிய அளவில் கவனம் பெற்றது. கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே பீகாரின் வளர்ச்சி, பீகார் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் நலனை முன்வைத்துத்தான் அவர் அரசியல் செய்து வருகிறார். இது மட்டுமல்ல, தொடர்ந்து நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதள் பாஜக கூட்டணி ஆட்சியையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது முதலமைச்சர் நிதிஷ்குமார் அது குறித்த கவனம் இன்றி பேசி சிரித்தது விமர்சனத்தை கிளப்பியது. இதனால் பிரசாந்த் கிஷோரும் நிதிஷ்குமாரின் மனநிலை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சிகளும் இதே அரசியலை தான் பீகாரில் முன்னெடுத்துள்ளன. கன்ஹையா குமாரை களமிறக்கி இருக்கும் காங்கிரஸ் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் அளித்து பேரணியை தொடங்கி இருக்கிறது. ராஷ்டிரிய ஜனதாதள் மனநிலை சரியில்லாத நிதிஷ்குமார் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நெருக்கடி கொடுத்து வருகிறது. இப்படி காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் செய்யும் அதே அரசியலை தான் ஜன்சுராஜும் முன்னெடுப்பதால் அந்த கட்சி இந்தியா கூட்டணியில் இணையுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்தது. இதுகுறித்து பீகார் காங்கிரஸ் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவாருவிடம் கேட்கும் போது கூட்டணி கட்சிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என கூறியிருந்தார். இதனால் பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதாதளுக்கு எதிராக வலிமையான கூட்டணி உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பீகாரில் 243 இடங்களிலும் போட்டியிடுவோம் என அறிவித்து விட்டோம். எங்களது கூட்டணி பீகார் மக்களுடன் மட்டுமே என அறிவித்து கூட்டணி குறித்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இதனால் பீகாரில் காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைமையிலான மகாகத்பந்தன் மற்றும் ஐக்கிய ஜனதாதள் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிகளுக்கு இடையிலான இருமுனை போட்டி தற்போதைக்கு மும்முனை போட்டியாக உருவெடுத்திருக்கிறது. ஆனால் அரசியலில் எதுவும் சாத்தியம் என்பதால் பிரசாந்த் கிஷோரின் முடிவு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.